இப்போது கத்திரிக்காய் முருங்கைக்காய் நான் தொக்கு பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு 2 பிஞ்சு முருங்கைக்காயாக 2 வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கத்திரிக்காய் இந்த முருங்கைக்காயிலேருந்து நாரெல்லாம் இது மாதிரி எடுத்து விடணும். இப்போ வந்து நார் வாங்கினது 2 முருங்கைக்காய் தாங்க, 2 கத்திரிக்காய். இதை நான் வந்து தொக்கு தான் பண்ண போகிறேன். அதுக்கேற்ற வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி 3 சைஸ் தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேங்க. பூண்டு வந்து நம்ம உரித்து தட்டி போட்டால் வாசனை இருக்காது, அதனால் நான் தோலோட பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க. கடாய் வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சாச்சு. நம்ம கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் அதில் போட்டுக்கலாங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்ச பூண்டு போட்டாச்சு. இப்போது வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் கல் உப்பும் போட்டுக்கலாம். நல்லா வதங்க விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த பூண்டும் வெங்காயம் நல்லா வதங்கணும். முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் பொரியல் பண்ணுறதுக்கு இதை மாதிரி தட்டி போடுங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா வாசனையாகவும் நல்லா இருக்குங்க. அதனால தான் நான் தோலோடு தட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு தோல் பிடிக்கலன்னா நீங்கள் உரிச்சிட்டு கூட பூண்டை உரிச்சிட்டு தட்டி போட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் வந்து இது மாதிரி கொஞ்சம் கண்ணாடி பாத்திரத்தில் வந்துக்குதுங்க. நம்ம 3 பச்சை மிளகாய் வச்சுங்களா, அதையும் அதில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா அதில் போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சோம் இல்லையா தக்காளி, அதையும் அதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிறதுக்கு நம்ம மூடி போட்டுக்கலாங்க. ஏன்னா தக்காளி நல்லா அப்படியே திறந்து வச்சு வதக்கணும்னா சீக்கிரம் வதங்காது. அதனால் நம்ம மூடி போட்டு வதக்குனாக்கா சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கு நான் ஒரு மூடியும் போட்டுக்கிறேன். நம்ம மூடியை திறந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். இது ஒரு சீக்கிரத்தால் ஒரு முடிகிற தொக்கு தாங்க இது. முருங்கைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது நம்ம வந்து தொக்கு மாதிரி வச்சா கூட நம்ம அதில் சாதம் போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ நான் அதை மாதிரி தான் பண்ண போகிறேன். இப்போ மஞ்சத்தூள் நல்லா போட்டாச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் மேலே நல்லா திரிஞ்சு வரணும். மூடி போட்டு வதக்கணும்னா தக்காளியிலேருந்து எண்ணெயெலாம் நல்லா வரும். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்குங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்சோம் இல்லையா முருங்கைக்காய் கத்திரிக்காய், அதிலே போட்டுக்கலாம். இதில் ரொம்ப மசாலா எல்லாம் போட வேண்டாம். தூள் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அதில் தூவி விட்டுக்குங்க. நம்ம மூடி போட்டுட்டோம். நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ நம்ம மூடி திறந்துக்கலாங்க. இப்போ நான் மூடி திறந்துட்டேன். இப்போலாம் கலரி கொடுத்துங்க. நம்ம வீட்டு மிளகாத்தூள் அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூனால் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூளும் போட்டுட்டேங்க. ஜீரகம் அந்த தூளும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இப்போ நல்லா இது பண்ணிக்கிறேன். நல்லா இது வதக்கி விட்டுக்கிறேன். கூட நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். ஏற்கனவே கல் உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. வரட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் திறந்துட்டேங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெலாம் எப்படி திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் மேலே வந்து எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரும். இந்த சமயத்தில் நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாங்க. சர்க்கரை இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதை போட்டுட்டு இப்போது நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அதனால் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு
நாட்டு சக்கரை போட்டால் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அந்த கொத்தமல்லியும் அதில் போட்டுக்கலாங்க. இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அடியெலாம் பிடிக்காது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களே இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.